முகத்துல ஓட்ட விழுந்த மாதிரி மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. பிரசாதும் ரமேஷும் கூலி வேலைக்கு போகாம வீட்லயே இருந்தாங்க. சாரதாவும் அனாமிகாவும் ஜன்னல் வழியா வெளிய வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. மருமகளே, இந்த மழையில சுட சுட இந்த வெங்காய பக்கோடா சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும்ல. அத கேட்ட உடனேயே அனாமிகா மனசு கவலைப்பட்டுச்சு. கண்கள்ல கண்ணீர் வந்தது. என்ன மன்னிச்சிருடிமா, நம்ம ஏழை குடும்பம், கூலி இருந்தாதான் நம்மளால வாழ முடியும்னு மறந்து போயிட்டேன். ஐயோ அத்தை, மன்னிச்சிரு, அது இதுன்னு ஏன் சொல்றீங்க? உங்களுக்கு தேவையானது என்னை விட்டா வேற யார்கிட்ட கேப்பீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க கேட்ட மாதிரி உங்களுக்காக சுட சுட வெங்காய பக்கோடா செஞ்சு தரேன். அனாமிகா கிச்சனுக்குள்ளார வந்தா. 5 டப்பாவுல 100 ரூபாய் காகிதம் இருந்தத பார்த்தா. அவ மனசுக்குள்ள, வீட்ல இருக்கிறது இந்த 100 ரூபாய் மட்டும்தான், இதையும் செலவு பண்ணிட்டா கையில 1 ரூபாய் கூட இருக்காதே. ஆனாலும் அத்தை ரொம்ப நாள் கழிச்சு ஏதோ ஒண்ணு சாப்பிடணும்னு கேட்டிருக்காங்க, அவங்க ஆசைய தீக்கணும், மருமகளா அது என்னோட கடமை அப்படின்னு மழையில கொடைய பிடிச்சுக்கிட்டு கிட்டப்பாவோட மளிகை கடைக்கு வந்தா. என்னமோ நமிகா, இந்த மழையில கொடைய பிடிச்சிட்டு வந்துட்டிய? 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ கடலை மாவு கொடுங்க. இதுக்கு அம்மா இவ்வளோ தூரம் வந்த? ஒரு வாரத்தை ஃபோன் போட்டு சொல்லியிருந்தேன்னா மழை நின்னதுக்கு அப்புறம் நானே கொண்டு வந்து கொடுத்துருப்பேனே. நீங்க ரொம்ப நல்லவங்க அண்ணா, நீங்க வருவீங்க தான். ஆனா இந்த மழையில யாராவது ஒருத்தர் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க, உங்களால எப்படி அது முடியும்? நீ சொல்லுறது கூட நான் சொந்தான். இருமா, நீ கேட்டதை இப்ப தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தையும் கடலை மாவையும் கவர்ல போட்டு கொடுத்தாரு. அனாமிகா பணத்தை கொடுத்துட்டு அந்த மழையில நனைஞ்சுக்கிட்டே அதை வாங்கிக்கிட்டு வந்தா. எந்த மழையில எங்க போயிட்டு வரமா? அப்படியே சும்மா வெளியே போயிட்டு வந்த அத்தை. கவர்ல என்ன கொண்டு வந்திருக்க? கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே தெரிஞ்சிரும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போனா. போய் வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணா. ஏனுங்க, கொஞ்சம் கிச்சனுக்குள்ள வரீங்களா அப்படின்னு புருஷனை கூப்பிட்டா. ரமேஷ் கிச்சனுக்குள்ளார வந்தான். என்ன நமிகா? தோட்டத்துல இருக்க கருவேப்பிலைய கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தரீங்களா? கருவேப்பிலையா? அதை வச்சு இப்ப என்ன பண்ண போற? ஐயோ, ஏதோ ஒண்ணு பண்ண போறேன், முதல்ல நான் சொன்னதை செய்யுங்களேன். நொய்யு நொய்யின்னு கொஞ்சம் கருவேப்பிலை கொண்டு வாங்க. ரமேஷ் எதுவுமே பேசாம அந்த இடத்த விட்டு போயிட்டான். சாரதாவும் பிரசாதும் மழைய பாத்துக்கிட்டு அப்படியே ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரமேஷ் கருவேப்பிலைய கொண்டு வந்து கொடுத்தான். கிளம்புறீங்களா? அனாமிகா, நீ வெங்காய பக்கோடா செய்யறன்னு எனக்கு தெரியும். ஆனதுக்கு அப்புறம் சொல்லு, சுட சுட வெங்காய பக்கோடாவை நானும் சாப்பிடுறேன். அனாமிகா கொஞ்சமா சிரிச்சா. ரமேஷ் அந்த இடத்த விட்டு போனான். அனாமிகா அடுப்பு மேல சின்ன வாணலை வச்சான். எண்ணெய போட்டு ஒவ்வொரு பக்கோடாவா போட்டு எடுத்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு வீடு முழுக்க பக்கோடா வாசனை வந்துகிட்டு இருந்தது. வாசனைய பார்த்துட்டு சாரதாவும் பிரசாதும் கிச்சனுக்குள்ள வந்தாங்க. ஏமா மருமகளே, வெங்காய பக்கோடாவா அது? ஆமா மாமா. கையில பணம் இல்லையேன்னு சொன்னியேம்மா. அனாமிகா சிரிச்சிட்டு சுட சுட பக்கோடாவ பிளேட்ல போட்டு கொடுத்தா. 2 பேரும் வாசல்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு மழைய பாத்துக்கிட்டே, நிஜமாவே நம்ம மருமக நம்ம வீட்டு அன்னபூரணிங்க. ஆமா சாரதா, இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு 1 வருஷம் எடுத்துக்கிச்சுல்ல. நம்ம ஏழைங்க, நம்ம வீட்டுக்கு வர மருமகளும் ஏழையா இருந்தா எப்படின்னு அவளை நீ ஆரம்பத்துல ஒத்துக்கவே இல்லையே. ஆனா இப்போ அவதான் நம்ம அதிர்ஷ்டங்கிற. அப்ப எனக்கு புரியலையேங்க, அதுக்குதான் அப்படி சொன்னேன். இப்ப புரியுது இல்லையா, அதுக்குதான் அப்படி சொன்னேன். சாரதா கண்கள்ல கண்ணீர் வந்தது. அனாமிகா ரமேஷ் கூட பக்கோடாவை எடுத்துக்கிட்டு வெளியே வந்தாங்க. அவங்க கூட உட்கார்ந்தாங்க. மருமகளே, பணக்காரினா வெறும் பணம் மட்டும் இல்லம்மா, ஒரு குடும்பத்துக்கு என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்னு யோசிக்கணும். நீ நம்ம வீட்டு பணக்காரிமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது மழையில நனைஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருந்த கிஷோர் மீனா அப்படின்ற புது தம்பதி வந்தாங்க. ஏண்டா கிஷோரு, இப்படி மழையில நனைஞ்சுக்கிட்டு போறிய? பெரியம்மா வீடு இங்க தானே இருக்கு, வர்றதானே அப்படின்னு சொன்ன உடனேயே கிஷோர் நின்னுட்டான். வாடா தம்பி, அம்மா கூப்பிடுறாங்கல்ல. சின்னம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, நீ வீட்டுக்கு வா. 2 பேரும் வாங்க, மழை எப்படி பெய்யுது பாருங்க. அந்த மழையில நனைஞ்சுக்கிட்டே கிஷோரும் மீனாவும் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அடே கிஷோரு, உங்க அப்பா என் தம்பிடா, அவனே என் பேச்சதான் கேட்பான், நீ அவனோட புள்ள, யோசிச்சு பாரு. கிஷோரும் மீனாவும் எதுவும் பேசாம அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அனாமிகா மீனாவை கூப்பிட்டுக்கிட்டு ரூமுக்கு போனா. ரமேஷ் கிஷோரை கூப்பிட்டுக்கிட்டு பிரசாதோட ரூமுக்கு போனான். சாரதாவும் பிரசாதும் வீட்டுல உட்காந்து பக்கோடா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. மீனாவும் கிஷோரும் சட்டைய மாத்திக்கிட்டு சாரதா கிட்ட வந்தாங்க. அவங்க பக்கத்துல உட்காந்தாங்க. மருமவள, பக்கோடா எடுத்துக்கிட்டு வரேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளேட்ல வெங்காய பக்கோடாவை எடுத்துட்டு வந்து கொடுத்தா அனாமிகா. 2 பேரும் பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க.
பெரியம்மா, இந்த பக்கோடாவை நீங்களா செஞ்சீங்க? இல்லடா, உங்க அண்ணி தான் செஞ்சா. உண்மையை சொல்றேன் பெரியம்மா, இந்த பக்கோடா செம்ம சூப்பரா இருக்கு. அனி, இதை எப்படி செய்யறதுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? சிட்டில நான் ஃபுட் ட்ரக் வச்சிருக்கேன், அதுல இந்த ஐட்டமை இன்ட்ரடியூஸ் பண்றேன். அனாமிகா அவனை பார்த்தாலே தவிர எதுவும் பேசல. அவர் சொல்றது நிஜம்தான் அக்கா, நீங்க செஞ்ச ஆனியன் பக்கோடா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா. ரொம்ப தேங்க்ஸ் கிஷோர், இந்த மழை காலத்துல என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்திருக்கீங்க நீங்க. உங்க உதவிய நான் மறக்கவே மாட்டேமா. ரெண்டு பேரும் ஒன்னும் புரியாம ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அப்போ சாரதா, என்ன மருமகளை சொல்ற நீ? எனக்கு ஒன்னும் புரியலையே. அத்த, நம்ம அப்புறமா பேசிக்கலாம், முதல்ல வீட்டுக்கு வந்த இவங்க 2 பேர்கிட்டயும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அங்க இருந்து போயிட்டா. சாரதா, பிரசாத், ரமேஷ், கிஷோர், மீனா எல்லாரும் ஒரு மணி நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. அனாமிகாவை சாரதா கூப்பிட்டாங்க. அனாமிகா அந்த இடத்துக்கு வந்தா. இப்ப சொல்லு மருமகளே, என்ன விஷயம்? அத்த, இந்த பக்கோடா சாப்பிடுறதுக்கு உண்மையிலே நல்லா இருக்குதானே? ஆமா, நல்லா இருக்கு. நம்ம ஊர்ல யாரும் இப்படி செய்ய மாட்டாங்க. அப்பதான் அனாமிகா கண்ணுல ஒரு புது வெளிச்சம் தெரிஞ்சுது. அதனால இதையே நம்ம வச்சு முன்னேறலாம். என்னது? அத்த, சுட சுட வெங்காய பக்கோடாவை விக்கலாம். அனாமிகா சொன்ன ஐடியா அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. மறுநாளே டவுனுக்கு போற வழியில ஒரு வண்டி வச்சிருந்தாங்க. அதுல ஆனியன் பக்கோடா அப்படின்னு எழுதியும் போட்டிருந்தாங்க. நல்ல மழையில சூடா ஏதாவது சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க பக்கோடா சாப்பிட வந்தாங்க. ஒருத்தர் வாங்குறது, அவர் இன்னொருத்தர் கிட்ட சொல்றது, இப்படி ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்னு பிரச்சாரமாச்சு. கொஞ்ச நாள்லயே அனாமிகாவோட பக்கோடா ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சுது. அக்கம் பக்கத்து ஊர்கள்ல நடக்கிற சந்தைகள்ல எல்லாம் கூட பக்கோடா ஷாப்ப போட ஆரம்பிச்சாங்க 2 பேரும். 6 மாசம் போனதுக்கு அப்புறம் ஒரு காலத்துல மழையில 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ கடலை மாவு வாங்க காசு இல்லாத சாரதா குடும்பம் இப்ப டவுன்ல அனாமிகா ஸ்பெஷல் பக்கோடா அப்படிங்கிற ஒரு கடையவே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிஷோரும் மீனாவும் அங்க வந்தாங்க. 2 பேரும் அந்த ஷாப்பு போர்டை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அக்கா சொன்ன ஐடியா இவ்ளோ பெரிய ஷாப் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. நான் கூடதான். 2 பேரும் உள்ள வந்தாங்க. கேஷ் கவுண்டர் கிட்ட உட்காந்து கணக்கு பாத்துக்கிட்டு இருந்த அனாமிகா கிட்ட வந்தாங்க. அனாமிகா எந்திரிச்சான். அடடே கிஷோர், மீனா வாங்க அப்படின்னு சந்தோஷமா 2 பேரையும் வரவேற்றான். ஒரு டேபிள்ல 2 பேரையும் உட்கார வச்சா அனாமிகா. அக்கா, நிஜமாவே நீ பெரிய இடத்துக்கு தான் போயிட்டக்கா. பெரிய நிலைமெல்லாம் இல்லம்மா, கடவுள் உங்கள மாதிரி ஆளுங்க கொடுக்கற வாய்ப்பை நான் தவற விடல, அவ்வளவுதான். அப்போ சாரதாவும் பிரசாதும் கூட உள்ள வந்தாங்க. அவங்கள பார்த்த கிஷோர், பெரியம்மா, எப்ப பார்த்தாலும் அண்ணிய பத்தி பெருமையா பேசிக்கிட்டே இருக்கும்போது கூட நான் நம்பவே இல்ல. இப்பதான் எனக்கு புரியுது. பெருமைப்படாம எப்படிடா இருப்பேன்? அனாமிகா எங்க அதிர்ஷ்டமாச்சே. ஆமா, ஒரு காலத்துல எங்க வீட்ல 100 ரூபாய் இருக்கிறதே அபூர்வமா இருந்தது. என் மருமகளோட கடின உழைப்பால இன்னைக்கு நாங்க நல்லபடியா இருக்கோம். இது எல்லாத்துக்கும் அவதான் காரணம். அதை கேட்ட உடனேயே கிஷோர் ஷாக் ஆனான். அங்க வேலை செய்யறவங்கள்ல பாதி பேர் அவங்க கிராமத்து ஆளுங்க தான். அண்ணி, இவங்க எல்லாம் நம்ம ஊருக்காரங்க தானே? ஆமா, ஒரு காலத்துல நாங்க பட்ட கஷ்டம் எதையும் இந்த ஊர்ல யாரும் படக்கூடாதுன்னு தான் வேலை கொடுத்தேன். அதை கேட்ட உடனேயே சாரதா கண்கள்ல கண்ணீர். பாத்தீங்களா, பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லங்க, மனுஷங்களையும் சம்பாதிக்கணுங்கிறத மருமக நிரூபிச்சுட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் உட்கார்ந்து பக்கோடா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப கிஷோர் சந்தோஷமா, அண்ணி, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன கிஷோர்? அன்னைக்கு மழையில பெரியம்மா வீட்டுக்கு வராம போயிருந்தா இன்னைக்கு இந்த பிசினஸே பண்ணிருக்க மாட்டீங்க. ஆமாங்கா, ஒரு பிளேட் வெங்காய பக்கோடா உங்க வாழ்க்கையவே மாத்திருச்சு. அது இந்த பக்கோடா இல்லம்மா, குடும்பம் கொடுத்த அன்பு, அவங்களோட சப்போர்ட், நீங்க கொடுத்த யோசனை தான். அதை கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. அந்த நாளும் சந்தோஷமா போச்சு. வாய்ப்பு எப்பவுமே பெரிய உருவத்துல வராது. சில நேரங்கள்ல அது ஒரு சின்ன யோசனையா, ஒரு அசரீரியா, ஏன் ஒரு பிளேட் பக்கோடாவா கூட வரலாம் உங்களுக்கு. அப்போ அத கபால்னு புடிச்சுக்கணும், அப்பதான் சக்சஸ் ஆக முடியும். அப்படியே நம்ம அனாமிகா மாதிரி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.